கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற நாம் இந்த காலவேளையில அப்படியாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சித்தத்துக்கு அப்படியாய் நாம் கீழ்ப்படிந்து ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கடந்த நாட்களிலேயும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையினால எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை ஆஸ்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறமையா. கர்த்தாவே, கடந்த நாட்கள் எல்லாம் நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்தீர். தேவைகளை சந்தித்தீர், அற்புதங்களை செய்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய மன்றாட்டுகள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் செய்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்க, ஏற்றுக்கொள்ள, அர்ப்பணிக்க, அதன்படி நடக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்க செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால உண்டாகிற வல்லமையினால தேவனே எங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 8 வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 41 verse 8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படியாய் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். என் தாசனாகிய இஸ்ரவேலே என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலை அப்படியாய் மிகவும் நேசிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விதமாய் பழைய ஏற்பாட்டு காலத்துல பெயர் சொல்லி அழைக்கிறதை வாசிக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் நாம் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறபடினால என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நாளிலே இவ்விதமாய் அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தாசன், என்னுடைய தாசனாகிய இஸ்ரவேலே என்று சொல்லி ஆண்டவர் அங்கு குறிப்பிடுகிறதை நம்ம வாசிக்கிறோம். தாசன் என்பது ஆங்கிலத்தில் சர்வன்ட் என்று சொல்லப்படுகிறது. வேலையால், வேலைக்காரன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாம் ஆண்டவருடைய வேலைக்காரர்களாய், ஆண்டவருக்கு ஊழியர்களாய், ஆண்டவரை சேவிக்கிறவர்களாய், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்படும் போது ஆண்டவர் பின்னாக சொல்லிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லும் போது ஆண்டவர் நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாசிக்கும் போது என் தாசன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ மை சர்வன்ட், இங்கிலீஷ்ல அப்படிதமாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு நாம் அப்படியாய் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் முற்றிலும் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் சொல்லுகிற பின்பதாக வருகிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 44 verse 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தடவை ஆண்டவர் திரும்ப திரும்ப இஸ்ரவேலை நீ என் தாசன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு அழைக்கிறார். ஆண்டவருடைய நாம இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாசன் என்ற சொல் சர்வன்ட் அல்லது வேலைக்காரன் அல்லது தேவனுக்கு அப்படியாய் ஊழிய செய்கிறவர்கள் அல்லது எல்லா கட்டளைகளையும் நாம் பின்பற்ற வேண்டி ஆண்டவர் விதமாய் இஸ்ரவேலை அழைக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் அப்படியாய் அவருடைய எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள் காணப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நன்றாக கவனிங்கள். நீ என் தாசன் என்று சொல்லுகிறார். ஒரு குருவுக்கு சீஷன் போல ஆண்டவருக்கு நாம் அப்படியாய் வேலையாட்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற எல்லா கட்டளைகளையும்
கற்பனைகளையும் அப்படியாய் ஒதுக்கி விடாதபடி எல்லாவற்றுக்கும் நம் கீழ்ப்படுகிறதாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேலைக்காரன் எஜமானிடத்துல எந்த ஒரு எக்ஸ்கியூஸ், எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, நான் இதை தான் செய்ய முடியும், அதை தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையான வேலைக்காரன் எஜமான் சொல்லுகிற எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறது போல நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் காணப்படுகிறது. அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள் வரும்போது நம்ம எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தடவை சொல்றாரு 21ஆம் வசனத்துல, 44ஆம் அதிகாரத்துல, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மை சிநேகிக்க வேண்டுமென்றால், ஆண்டவர் நம்மை கைவிடாதிருக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம், அவருடைய சகல காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது, ஒரு வேலைக்காரரை போல ஒரு எஜமான் என்ன நினைக்கிறாருன்னா, நான் சொல்ற எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு வேலைக்காரன் எனக்கு வேண்டும், அல்லது என்னுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவனாய் அவன் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரிடத்துல எதிர்பார்க்கிறது போல ஆண்டவரும் நம்மிடத்துல இஸ்ரவேல் ஜனங்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மிடத்துல அவ்விதமாய் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் விரும்புகிற எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது, அதை நாம் செய்து முடிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்கள் யாரெல்லாம் ஆண்டவருக்கு தாசர்களா இருக்கிறார்களோ, அடிமைகள் என்று கூட நம்ம சொல்லலாம், ஆண்டவருக்கு முற்றிலும் அர்ப்பணித்து ஆண்டவருடைய கட்டளைகளை ஒன்று விடாதபடி பயத்தோடு ஆண்டவரை சேவிக்கிற, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஒரு 4 விதமான மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இங்கே குறிப்பிடுகிறார். 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா 41:9 நம்ம வாசிக்கிறோம். ஐசாயா சாப்டர் 41 verse 9. நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு என் தாசனாக இஸ்ரவேலேன்னு. 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன். நீ என்ன யாரு? நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை என்ன பண்ண? தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா, நாம் ஆண்டவருக்கு தாசர்களா இருக்கும்படி. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தப்போ 12 சீஷர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தேவன் தமக்கு வைத்திருந்தார். கர்த்தருடைய நாம் ஆண்டவர் சொல்லுகிற வேலைகள், ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைகள், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் உண்மையாய் பின்பற்றி வந்தபடினால அவர்கள் சீஷர்களாய் இருந்த அவர்களை ஆண்டவர் அப்போஸ்தலர்களாக மாற்றி, தலைவர்களாக மாற்றி, கர்த்தர் இந்த உலகத்துல கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு நம்ம சீஷனாக, அடிமையாக, வேலைக்காரனாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை ஒரு நாட்கள் ஆசீர்வதித்து ஒரு நல்ல தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப முதலாவது நாம் தாசனா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் தான், இல்லைன்னு சொல்லல. அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் நம்ம விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஆனா அவர் எதிர்பார்க்கிற காரியம், ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருந்தாலும் நாம் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற வேண்டிய அந்த ஒரு எதிர்பார்ப்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பா சொல்லுகிற எல்லாவற்றையும் பிள்ளைங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தகப்பன் விரும்புகிறார். ஆனா பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லா விதத்தையும் கீழ்ப்படுகிறார்களா என்று சொல்லி தெரியாது. அநேக குடும்பங்கள்ல அப்பான்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு தனக்கு பிரியமானதை செய்வாங்க, தனக்கு பிரியமில்லாத விட்டுருவாங்க. ஆனா ஒரு வேலைக்காரன் எஜமான்ற ஒரு அந்த ஸ்தானத்துல பார்க்கும்போது ஒரு வேலைக்காரனுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இதை தான் செய்வேன், இதை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். எஜமானுடைய எல்லா கட்டளைகளுக்கும், எஜமானுடைய எல்லா காரியங்களுக்கும் அவன் தன்னை அர்ப்பணிக்க வேண்டியதை எஜமான் விரும்புகிறது போல ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை
தம்முடைய தாசர்களாக என்ன பண்றாரு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பூரண அர்ப்பணிப்பு. அப்படி நம்ம சகலவற்றிற்கும் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிமைப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த நம்ம கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் என்ன? உன்னை கடையாந்தரங்களிலிருந்து எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து. கர்த்தர் தான் நம்ம எங்கேயோ பிறந்த நம்மள அவருடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய நாமத்தை அறியும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு கர்த்தர் அழைத்து வந்தார்? அவருக்கு தாசர்களா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்து வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சீஷர்களை பார்க்கும்போது சொல்றாரு, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அப்ப பின்பற்றுகிற ஒரு காரியம் என்பது ஒரு எஜமானை, ஒரு வேலைக்காரன் அப்படியாய் முற்றிலுமாய் சேவிக்கிறதை குறிக்கிறது. ஒரு எஜமானை, ஒரு வேலைக்காரன் முற்றிலுமாய் பின்தொடர்கிறதை, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எஜமானுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறதை அங்கே குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீஷர்களை ஆண்டவர் அவிதமாக தான் அழைத்தார். நீ என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வான்னு சொல்லி ஒவ்வொருடைய பேரை சொன்னாரு. அவங்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முற்றிலுமாய் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சகல கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினால ஆண்டவர் அவர்களை அப்போஸ்தலர்களாக மாற்றி, சபையின் தலைவர்களாக மாற்றி, அவர்கள் மூலமாய் சபைகளை உருவாக்கி அவர்களுக்கு தங்களுடைய வரங்களையும் வல்லமையும் தந்து கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாரு, மகிமைப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துல தான் பார்க்கிறார், நம்மளை நேசிக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். உண்மைதான். ஆனா நம்ம அவரை எப்படி பார்க்கணும்னா, ஒரு எஜமானனாக, கனத்திற்குரியவராக, அவர் என்ன சொன்னாலும் அதுல இருந்து விலகக்கூடிய, நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி பரிபூர்ணமாய் நாம் அர்ப்பணிக்கிற வேளையில தேவன் நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய நாமம். பூமியின் கடையாந்தரங்கள் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். இந்த ஆண்டோடைய சுவிசேஷத்தை கேட்கும்படி, அவருடைய சபைக்குள்ள வரும்படி ஆண்டவர் தான் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எதற்கு? நாம் அவரை அப்பா பிதா என்று கூப்பிடக்கூடிய ஒரு உரிமையை அவர் நமக்கு தந்தாலும், இன்னொரு விதத்துல அவரை பின்பற்றுகிற உத்தமமான வேலைக்காரராக, ஊழியர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நம்ம செய்யும் போது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12:22 வாசிக்கும் போது, 1 Samuel chapter 12:22, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமா இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை என்ன பண்ண மாட்டாரா, கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிற ஏசாயா 41:9, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவருடைய கர்த்தர் நம்மை கைவிடாதவராய் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் இருக்கிற சகல காரியங்களின்படி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாய் செய்யும் போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிடாது இருக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 7:6, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உன்னை நான் பூமியின் கடையாந்தரங்களை எடுத்து உன்னை அழைத்து வந்து என்று சொல்லுகிறது. உபாகமத்துல நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறது. எதற்காக என்றால், அவருடைய கட்டளைகளின்படி செய்ய அவருக்கு தாசர்களாய் காணப்படும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிற எந்த விஷயத்தையும் தட்டாதபடி ஒரு அடிமை போல, ஒரு வேலைக்காரனை போல நாம் தேவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் போது, இன்னும் அதை மனப்பூர்வமாய் நிறைவேற்றும் போது ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். யாரெல்லாம் அவருக்கு சர்வன்ட்ஸ், வேலைக்காரராக, அவருக்கு தாசர்களாக இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஏசாயா 41:10, ஐசாயா சாப்டர் 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாசனா இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? சகாயம் பண்ணுகிறார். எதுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறார்? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு சகாயங்களையும் அனுகூலங்களையும் நம்ம ஜெபங்களை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவர் அப்பப்போ அற்புதம் செய்கிறார். அப்ப நம்ம எல்லா சகாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று நம்ம அவருடைய கட்டளைகளின்படி நம்ம செய்யாம, அவருக்கு வேலைக்காரராக இராதபடி, அவருக்கு அடிமைகளா இராதபடி, நாம் அவருடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் வேணும், ஆனா அவருடைய கட்டளைகளை செய்ய விருப்பமில்லை என்று சொன்னால் ஆண்டவரால் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே என்ன பண்றேன்? இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம். தன் எஜமானன் எங்க இருக்கிறாரோ, வேலைக்காரன் எங்க இருக்கிறானோ அங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு? எஜமான் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம். எஜமான் எங்க இருக்கிறானோ அங்க வேலைக்காரன் இருக்கிறான். அதே போல நாம் எங்க இருக்கிறோமோ அங்க தேவன் நம் பட்சத்துல இறங்கி வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இருக்கிற காரியங்கள்ல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய குறைகள்ல, பாடுகள்ல, பலவீனங்கள்ல, தனிமையில, கைவிடப்பட்ட நிலைமையில நம்முடைய தேவன் நம்மோடு இருந்து நாம் கால் சிக்கிக் கொள்ளாதபடி பாதுகாக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷங்க இல்லாத சூழ்நிலையில கூட ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ண அவரால் முடியும். எப்பன்னா அவருக்கு நாம் தாசர்களாய் காணப்படும் போது. ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரன் சுயாதீனமா எதையும் செய்ய முடியாது, எதையும் என்ன பண்ண முடியாது. விரும்பினாலும் அதை செய்யாமல் எஜமானனுக்கு தன்னை அர்ப்பணித்தது போல நாம் இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம் இல்லைன்னு சொல்லல, ஆண்டவருடைய கட்டளைகள் படி நம்ம நடக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவனுக்கு நாம் நம்மை வேலைக்காரர்களாக, தாசர்களாக ஒப்பு கொடுத்து முற்றிலும் அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டோடைய சித்தத்தை செய்வாங்க, அது கூட தன்னுடைய சித்தத்தை செய்வாங்க. தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஜெபிப்பாங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்காகவும் ஜெபிப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க தொடர்ந்து ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது? தாசர்களாக இருக்க முடியாது. ஆண்டவர் 12 பேரை அழைச்சாரு. அதுல யூதாஸ் காரியத் என்பவன் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய நினைச்சான், தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நினைச்சான். அது கடைசியில முடியாத ஒரு காரியமா போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்களா இராதபடி, வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் பயந்து எல்லா காரியங்கள் நம்ம ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை ஏன், எதற்கு, எப்படின்னு கேட்காதபடி ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிற நேசத்தை உண்மையா நம்ம அவர் நேசிச்சா அவருடைய சகல காரியங்களுக்கும், சபையின் மூலமாய் வருகிற சட்டத்திட்டங்களா இருக்கலாம், வேதத்தின் மூலமாய் வருகிற கட்டுப்பாடுகள், சட்டத்திட்டங்களா, கற்பனைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்குரிய எல்லா வித அந்த கட்டுப்பாடுகளையும் அந்த ஆண்டவருடைய திட்டங்களையும் சித்தங்களையும் செய்து முடிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்றாரு? இங்க வசனம் சொல்கிறாரு, உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உன்னை நான் என் வலது கரத்தினால தாங்குவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தாசர்களா இருக்கும்படிதான் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விருப்பப்படி வாழும்படியா கர்த்தர் நமக்கு சகாயம் பண்றதில்ல. அவருடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்படியான நாம் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயம் நமக்கு எல்லா விதத்துல கர்த்தர் சகாயம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிறைய விஷயத்துல ஆண்டவர் நமக்கு ஏன் சகாயம் பண்ண முடியல, அநேக விஷயத்துல நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்க வேண்டிய சில காரியங்கள்ல ஒப்பு கொடுக்காம ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசித்து சில காரியங்கள் தடைபடுகிறதுக்கான காரணம் என்னவென்றால், நாம் இன்னும் அவருடைய பரிபூர்ண சித்தத்தையும் திட்டத்துக்கும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அமைதலா இருக்கிறார். அவருடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சா நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நம்முடைய விருப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணக்கூடியவர் அவர் தான். மனுஷங்க பண்றாங்களோ இல்லையோ, ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்திலேயே ஆண்டவர் அனுகூலம் பண்ண முடியும், உதவி ஒத்தாசலை ஏற்படுத்த முடியும்.
அப்போ ஆண்டவரை நம் முற்றிலுமாய் நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மேலே நம்ம நோக்கமா இருக்கும்போது நம்ம கூப்பிடுகிற காரியத்துல நிச்சயம் சகாயம் பண்ணுவார். எப்படி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஆண்டவரால இறக்க செய்ய முடியும், ஆண்டவரால ஒரு அற்புதம் செய்ய முடியும், ஆண்டவரால ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மையை அவர் வர்ஷிக்க பண்ணுவார். ஆனா அவர் சொல்லுகிற விஷயம், நீ பயப்படாத, உன்னோட இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். யாரை பலப்படுத்துகிறாரு? சகல கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்டவங்க பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கீழ்ப்படியாத, தேவனுக்கு பிரியமா இராதபடி பாதி கீழ்ப்படிதல் பாதி கீழ்ப்படியாத நிலைமை, அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் பலப்படுத்துவதில்லை. கர்த்தருக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படியும் போது அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 63 அதிகாரம் 8 வசனத்துல, Psalms 63 verse 8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 63:8 என் ஆத்துமா உம்மை என்ன பண்ணுகிறது, பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை என்ன பண்ணுகிறது, தாங்குகிறது. கர்த்தருடைய நாம நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறாரு, உமது வலதுகரம் என்ன பண்ணுகிறது, தாங்குகிறது. ஏன்னா என் ஆத்துமாவை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உண்மைன்னா உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய ஆண்டுடைய சட்டத்திட்டங்களை மேல நம்முடைய ஆத்மா வாஞ்சையா இருந்து இன்னும் நான் தேவனுக்கு அர்ப்பணிப்பேன். எல்லா கட்டளைகளுக்கும் மனம் கோணாதபடி தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய நோக்கம் என்று நம்ம இருக்கும்போது ஆண்டவுடைய கரம் தாங்குகிறத நம்ம வாசிக்க முடியும். இங்க ஏசாயா சொல்றாரு, நீர் உம்முடைய வலதுகரத்தினால், நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிறீர். தாவீது சொல்றார், நீர் என்னை தாங்கினீர், உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது, அதை என்னால உணர முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் ஆத்மா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம், நம்ம ஆத்மா இன்னைக்கு எதை பற்றி கொண்டிருக்கிறது? அநேக தேவ பிள்ளைகளுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தையோ கட்டளையோ பின்பற்றாதபடி உலக காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறதுனால ஆண்டவருடைய கரம் அவர்களை தாங்குகிறத அவங்களால அறிய முடியாமல் போகிறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கிருபையா நம்மை தாங்கி கொண்டு வருகிறார். திடீரென்று அவருடைய கரம் நம்மளை விட்டு எடுபடக்கூடிய நாட்களுக்கு நேரம் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல தொடர்ந்து நம்முடைய ஆத்தும வாஞ்சை ஆண்டவருடைய கட்டளையா இருக்கும்போது, ஆண்டவருடைய அது ஒருவேளை நமக்கு கசப்பாகவும் கஷ்டமாகவும் இருந்தாலும் அது நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்குகிறதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கவங்க அப்படி உண்மையா தேவனால் தப்புவிக்கப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய கரம் அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படாது. எல்லாரையும் கர்த்தர் தாங்க மாட்டார். அவருடைய கட்டளைகளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கரத்தை நீட்டி அவர்களை தாங்கி அவங்க விழாதபடி ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து தொடர்ந்து அவர்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது, ஐசாயா chapter 41 verse 11. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆண்டவருடைய தாசராக, ஆண்டவருக்கு நம்ம வேலைக்காரராக, ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அர்ப்பணிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க வாழ்வீங்க, எல்லாரும் போல நீங்க வாழ்வீங்க, எல்லாருக்குரிய பிரச்சனைகள் போல உங்களுக்கு வரும். ஆனா இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். எரிச்சலா இருக்கிறது மனுஷனுடைய எதிர்ப்புகள். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றணும், ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும்னு நம்ம தைரியமா இருந்தா நமக்கு உலகத்துல பாராட்டும் பரிசும் கிடைக்காது. நம்மை சுற்றில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மை வெறுப்பார்கள். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. சகோதரர் செய்ய வருகிற தீமை அவன் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டதுனால சகோதரர்கள் அவன் மேல பொறாமை கொண்டார்கள், எரிச்சல் பட்டார்கள். ஆனா தேவன் யோசேப்பை அவருடைய கரத்திலிருந்து என்ன பண்ணாரு, பாதுகாத்து கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப 3வது, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய குழியில போட்டாங்க, கொலை செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை பாதுகாத்து அவனை தப்புவித்து அவனை உயர்த்தி அவனை கனம் பண்ணினது போல இந்த நாட்கள்ல கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு இருக்கும்போது நம்ம மேல ஜனங்க நிச்சயமா எரிச்சல் அடைவார்கள் என்பதுல சந்தேகம் இல்லை. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பூமியில தேவனுக்கென்று உத்தமமா இருக்கும்போது ஜனங்களால நம்ம பகைக்கப்படுகிறோம். பாவம் செய்யும் போது பகைக்கப்படுகிறோம், அது வேற. கர்த்தருக்காக உண்மையா வைராக்கியமா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? பகைக்கப்படுகிறோம். சத்தியத்தை சொல்லுகிறதுனால நான் என்ன பண்ணேன்? சத்ருவானேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருக்காக வைராக்கியமா உண்மைன்னு சொல்லி பொய்யன்னு சொல்லி நம்ம இருக்கும்போது நாம் பகைக்கப்படுகிறோம். ஜனங்கள், எரிச்சல் உள்ள ஜனங்கள் நம்மை அவமதிக்கிறார்கள், நம்மை தூற்றுகிறார்கள். நமக்கு விரோதமா எழும்பும் போதும் ஆண்டவர் சொல்றாரு, வெட்கி இலட்சி அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அப்ப ஜனங்களுடைய எல்லாவித எரிச்சலுக்கும் அதாவது பொறாமைகளுக்கும் விலக்கி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வேதத்துல நிறைய ஆட்களை நம்ம அப்படி என்ன பண்றோம்? பார்க்க முடியும். தானியேல் மேல எல்லாம் எரிச்சல் கொண்டு இவன் இப்படி உயர்ந்திருக்கிறானேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவனை தூக்கி என்ன பண்ணாங்க? சிங்க கபில போட்டாங்க. ஆனா கர்த்தர் அவனோடு இருந்து அவனை பாதுகாத்தார். யாரெல்லாம் தானியேலை பகைத்தார்களோ அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்தது. அப்போ தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கும்போது நாம் பகைக்கப்படுகிறோம். என்ன நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கைவிடாதபடி தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 22, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் புஸ்தகத்துல 23ஆம் வசனத்துல அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக. ஒரு மனுஷன் சொல்றதை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் அந்த மனுஷனுடைய மனைவியோ பிள்ளைங்களோ கிடையாது. ஒரு வேலைக்காரன் தான் அந்த எஜமான் சொல்லுகிற எல்லாம், ஏன்னா சம்பளம் கிடைக்கணும். சொல்றதெல்லாம் செய்யலைன்னா அவன் வேலைக்காரன் எஜமான் என்ன பண்ணிடுவான்? வேலையை விட்டு அனுப்பிடுவான், அல்லது அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் குறைக்கப்படும். அதனால அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு பயந்து எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவான். ஆனா அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் அல்ல, நாம் தேவனை மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து. அந்த வசனம், நீ அவர் வாக்கை முதல்ல வசனத்தை கேளு, என்னென்ன கீழ்ப்படின்னு கேளு. அதுக்கப்புறம் நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு என்ன பண்ணுவேன்? விரோதியாயும் இருப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படின்னா நம்ம மேல எரிச்சலா இருக்கிறவங்களுக்கு நம்மளை பாதுகாத்து, அவங்களோடு வழக்காடி போராடி நம்மை பாதுகாத்து நம்மை ஆஸ்வதிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால நம்ம செய்ய வேண்டிய காரியம், அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு ஆசீர்வாதத்தை வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, Book of Isaiah chapter 41 verse 12, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது நம்ம வாசிச்சோம், மனுஷனுடைய பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் விலக்கி நம்மை ஆண்டவர் பாதுகாப்பார். 4வது ஒரு ஆசீர்வாதம், உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் ஈல்பொருள் ஆவார்கள். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, நம்மோடு போராடுகிற எந்த வல்லமையா இருந்தாலும் சரி, மனுஷன் மூலமா சில போராட்டம் இருக்குது, அங்க இருக்குது. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். மனுஷரும் நம்மோடு யுத்தம் பண்றாங்க. மனுஷருக்குள்ள இருந்தும் சத்துடைய ஆவிகள் யுத்தம் பண்ணுது. சில நேரத்துல சத்ரு நேரடியாவே நம்மோடு என்ன பண்றான்? இப்பிரபஞ்சத்தில் அந்த விதியான பல விதமான போராட்டம் நம்மளோடு என்ன பண்றான்? போராடுகிறான். ஆனா அப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து நம்மை ஆஸ்வதிக்க வலிமையுடையவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டுடைய சகல காரியங்களுக்கு கீழ்ப்படியும் போது சத்ரு ஒரு நாளும் நம்ம ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்பதை நாம் எழுதிக் கொள்வோமாக. உன்னோடு போராடினர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். எகிப்தியர் இஸ்ரவேலரோடு போராடிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் நிறைய வாதைகளை கொண்டு அழிக்கிறார். ஆனாலும் அவங்க அந்த போராட்டத்தை என்ன பண்ணல? அந்த பார்வன் கொஞ்சம் கூட மன இரக்கமற்றவனாய் அவன் எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அவன் தன்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு செவி கூடாத போனான். ஆண்டவர் கடைசியில முதல் பேரானவர்களை அழிக்கும் போது, தலைச்சன்களை அழிக்கும் போது அப்படியே மனம் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் விட்டுறான்.
விட்ட பிறகு இவங்க செங்கடலை நோக்கி வரும்போது திரும்ப தன்னுடைய படையோடு போராடுறதுக்கு வரோம். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறது நம்ம வாசிக்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தை நீ இனிமே என்ன பண்ண மாட்டேன், காண மாட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அந்த போராட்டத்துல நம்ம மாட்டி நம்ம வெட்கப்பட்டு நம்ம தோல்வி அடையாதபடி கர்த்தர் யாருடைய பட்சத்தில் இருப்பார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறவர்கள். எத்தனையோ விசுவாசிங்க சபைக்கு வர்றாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க, தொழுது கொள்றாங்க, காணிக்கை போடுறாங்க, ஊழியம் செய்யறாங்க. ஆனா அதே சமயத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில போராட்டம் வரும். பூமியிலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனா அந்த போராட்டத்துல ஜெயிக்கிற ஒரு கிருபையை யாரெல்லாம் தேவ வார்த்தைக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறார்களோ, சிலவங்க பேசுவாங்க, ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அர்ப்பணிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் துணையா இருந்து அவருடைய யாரோடு போராடுகிறார்களோ அந்த போராட்டம் இனி அவருடைய வாழ்க்கையில தொடராதபடி, அது இல்லாதபடி கர்த்தர் இரக்கம் செய்கிறார். உன்னோட போராடுகளை தேடி நீ என்ன பண்ண மாட்டாய், காண மாட்டாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37 அதிகாரம் 35-36 வருஷத்தை வாசிக்கும் போது Psalms 37, 35, 36. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய, இது ஒரு தாவீதுடைய சங்கீதம். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் அதை எழுதுறாரு பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 35, 36. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தி பயமுறுத்தி பெலிஸ்தியானன் அவன் ஒவ்வொரு நாளும் அந்த பெலிஸ்திய சேனையை கொண்டு வந்து பயமுறுத்தி கொண்டே இருந்தான். ஒரு வாழ்க்கை முழுதும் ஒரு போராட்டமா இருந்தது. ஏன்னா அவனை வெல்லக்கூடிய, அவனை கொல்லக்கூடிய ஆட்கள் அங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கொடிய பலவந்தனா இருந்தான். அவனை போராடி மேற்கொள்ளவே முடியாது. ஆனா ஆண்டவர் தாவீது மூலமாய் கோலியாத்தை கொன்று, அது மாத்திரம் அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் கர்த்தர் கொல்லவும் கர்த்தர் இரக்கம் செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமம், உன்னோடு போராடுறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமா கீழ்ப்படியும் போது போராடக்கூடிய விஷயத்துல நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். வேதம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீர்கள். அந்த போராட்டத்துல நம்ம பாதிக்கப்படக்கூடாதுபடி. சில பேர் சொல்லுவாங்க, சத்துரையினோடு போராடுகிறான், மந்திர கிரிகள் பலவிதமான சத்துடைய வல்லமை என்னோடு போராடுது. அந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவித சர்வாயுத வர்க்கங்களை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்க. எபேசியர் 6 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா ஆண்டவர் தான் யுத்தம் பண்றாரு. ஆனா ஆண்டவருடைய ஆயுத வர்க்கங்கள், இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அந்த வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு கீழே என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையும் உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் எல்லா விதத்துல சொல்ல. இதெல்லாம் என்னன்னா ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய என்னது, ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய நிபந்தனைகள், ஆண்டவருடைய கற்பனைகள், இவற்றை நாம் கை கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அந்த போராட்டத்துல நமக்கு ஒரு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு சொல்லி
எபேசியர் 6:12 சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஏசாயாவில தான் நம்ம வாசிக்கிறோம், உன்னோடு போராடினவர்களை தேடி நீ என்ன பண்ண மாட்ட, காண மாட்டேன். ஏன்னா யுத்தம் செய்கிறவர் ஆண்டவர். நம்ம அந்த ஆயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் போது அல்லது கர்த்தருடைய சித்தத்தில் காணப்படும் போது அவருடைய கட்டளையின்படி நடக்கும் போதுதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி சுத்தப்புறத்தாரார் என்னது யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணினார், அல்லது யுத்தத்தில் அவர் ஜெயித்து நமக்கு இளைப்பாறுதலை தந்து கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் சத்துடைய போராட்டத்தை நிறைய பேர் எதிர்க்கவும் முடியாது. அந்த போராட்டத்தில் எத்தனை பேர் விழுந்து போறதுக்கான காரணம் என்ன? சர்வ ஆயுத வர்க்கத்தை அவங்க தரிக்கிறது கிடையாது. கர்த்தருடைய சகல சித்தத்துக்கும் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போதுதான் சத்துருவை முற்றில் நம்மளால எதிர்த்து, ஆண்டவர் சொன்னாரு சத்துரு ஏத்து நில்லுங்களா அவங்களை விட்டு ஓடி போவான், நல்லது சரியானதான். ஆனா அந்த சகல ஆயுத வர்க்கங்களோடு இருந்தாதான் நம்ம அவனை எதிர்க்க முடியும். ஆண்டவருடைய சகல சித்தத்திற்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் போதுதான் அந்த ஆயுத வர்க்கங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 41:13 வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 41 verse 13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 13 ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். தாசனா மாறும்போது ஆண்டவர் துணையா நிற்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுகிறதே கிடையாது, ஒரு நாளும் விடுகிறது கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தேசத்துல ஒரு சோல்ஜர் யுத்தம் பண்றாங்கன்னா அந்த சோல்ஜருக்காக அந்த தேசத்துடைய அந்த அரசர்கள், அந்த தேசத்துடைய எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி நிக்கிறது போல நம்ம ஆண்டவருக்காய் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 14 நம்ம வாசிக்கும் போதும் அதே வசனத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்ம பூச்சி போல இருக்கலாம், தனிப்பட்ட ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம். ஆனா சத்ரு எவ்வளோ பெரிய வல்லமையுடையதா இருந்தாலும் கர்த்தர் அதுக்கு மேலாக அவர் சர்வ வல்லமை உடையவராக இருந்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது அந்த வசனத்துல சொல்லுகிறபடி உன் தேவனாகி கர்த்தராக இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயம் வராம இருக்கணும்னா எந்த கட்டளையாவது நான் தவறிட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நினைக்காதபடி எப்பப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரோ, எப்பப்பெல்லாம் ஆண்டவர் கண்டிக்கிறாரோ, உணர்த்துகிறாரோ, ஞாபகப்படுத்துகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது யுத்த நாளில நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் நமக்கு துணை நின்று யுத்தத்தை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதத்துல நிறைய பழைய ஏற்பாட்டு இடங்கள்ல வாசிக்கும் போது கர்த்தர் யுத்தத்தை நடத்தினார், கர்த்தர் துணை நின்றார். ஆண்டவருடைய நாம அப்ப நம்ம வாழ்க்கையே ஒரு யுத்த களம் தான். அதனால்தான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்லுகிறபடி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து வெற்றி பெற தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீ என் தாசன், நீ எனக்கு தாசனாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு நாம் வேலைக்காரராக அவருடைய சகல காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி கீழ்ப்படியும் போதுதான் அந்த பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு பிள்ளைகளா இருந்தாலும் நீர் சகலவற்றுக்கும் கீழ்ப்படியும்படி நீர் எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோமையா. ஒரு எஜமானனுக்கு வேலைக்காரன் கீழ்ப்படிவது போல நீர் ஆண்டவர் அவ்விதமாய் நாங்கள் பூரணமாய் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து கர்த்தாவே உடைய சுத்தத்தை செய்து முடிக்கவும், ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடையாந்தரங்களிலிருந்து நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி, உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி, ஆண்டவரே எதற்காக என்றால் நாங்கள் உம்முடைய தாசர்களாக இருக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மிக நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவதில்லை அப்பா, ஆனால் நீர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு நபர்களை கர்த்தர் விரும்புகிறீர். இந்த நாட்கள்ல ஆண்டவரே அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யவும் அவர்களுக்கு நீர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்து எங்களுடைய வாழ்க்கையில
ஆண்டவரே கர்த்தர் எங்களை தாங்குகிறதையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறமையா. கர்த்தர் எங்களுடைய எரிச்சலா இருக்கிறவர்களை இருந்து பாதுகாக்கிறதையும் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறதையும் எங்களுக்காய் துணை நிற்கிறதையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காண கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். எங்களை தாழ்த்தி இப்படிய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருணைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.